கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேணுங்க. உன் வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டா? நீ பயம் இருந்திருந்தா நீ ஜபம் பண்ணி இருப்ப, ஆண்டவருக்கு நேரம் கொடுத்திருப்ப, ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தி இருப்ப, மற்றவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிச்சிருப்ப, ஏழைகளுக்கு உதவி செஞ்சிருப்ப, எவ்வளவோ காரியங்கள் ஆண்டவருக்காக நீ செஞ்சிருப்பியே. நீதிமானா இல்லை. இன்னும் முதல் நீ நீதிமானா இருந்தால் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ புலம்பிக் கொண்டு நடக்கிறியே, என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமும் இல்லை பிரதர், ஒரு நன்மையும் இல்லை பிரதர், எல்லாத்தையும் இழந்து போனேன் பிரதர், நான் காணிக்கை கொடுக்கிறேன், சர்ச்சுக்கு போறேன், ஜபம் பண்றேன், எல்லாம் சொல்றேன். நீதிமானாய் நடக்கிறாயா? கர்த்தருக்கு ஏற்ற ஒரு நீதி உன் இருதயத்தில் இருக்கிறதா? அப்படி இருந்தால் ஆண்டவர் உன்னை இன்று முதல் ஆசீர்வதிப்பார். எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் நீ நீதிமானாய் நடக்க உன்னால் முடியுமோ அந்த அளவுக்கு நீதிமானாய் இந்த உலகத்தில் நீ வாழ ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார்.